தெனாலிராமன் கதைகள் என்றாலே அதில் நகைச்சுவையோடு ஒரு ஆழமான கருத்தும் இருக்கும். மக்கள் மனதில் இருக்கும் தேவையற்ற பயத்தையும் மூட நம்பிக்கையையும் அவர் எப்படி தனது அறிவாற்றலால் நீக்கினார் என்பதற்கு இந்த கதை ஒரு சிறந்த உதாரணம். விஜயநகர பேரரசில் ஒரு நாள் காலையில் மன்னர் கிருஷ்ணதேவராயர் தூங்கி எழுந்தவுடன் ஒரு ஒற்றைக்கண் மனிதனின் முகத்தில் விழித்துவிட்டார். அன்றைய நாள் முழுக்க மன்னருக்கு எல்லாமே தவறாகவே நடந்தது. காலையில் உணவருந்தும் போது உணவில் கல் இருந்தது. பிறகு முக்கியமான அரசவை விவாதங்களில் அவருக்கு தலைவலி ஏற்பட்டது. வேட்டைக்குச் சென்றபோது சிறிய விபத்து ஏற்பட்டது என அடுக்கடுக்காக பல இன்னல்கள் வந்தன. இதனால் மிகுந்த கோபமடைந்த மன்னர் அந்த ஒற்றைக்கண் மனிதனின் முகத்தில் விழித்ததால்தான் தனக்கு இப்படி ஒரு துரதிர்ஷ்டமான நாடு அமைந்தது என்று நம்பினார். அந்த மனிதன் ஒரு அபசகுனம் என்றும் அவனை வைத்திருந்தால் நாட்டிற்கே ஆபத்து என்றும் கருதி அவனுக்கு மரண தண்டனை விதிக்குமாறு உத்தரவிட்டார். அந்த அப்பாவி மனிதன் செய்வதறியாது திகைத்து அழுது கொண்டிருந்தான். இந்த தகவல் தெனாலிராமனின் காதுகளுக்கு எட்டியது. அந்த மனிதனின் உயிரை காப்பாற்ற தீர்மானித்த தெனாலிராமன் சிறைச்சாலைக்குச் சென்று அவனிடம் ஒரு ரகசியத்தைச் சொன்னார். தண்டனை நிறைவேற்றப்படும் முன் மன்னர் உன்னிடம் ஏதாவது கேட்கும்போது நான் சொன்னதை அப்படியே சொல் என்று அறிவுறுத்தினார். மறுநாள் அந்த மனிதன் தூக்கு மேடைக்கு அழைத்துச் செல்லப்பட்டான். இறுதி ஆசையாக மன்னர் அவனிடம் ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா என்று கேட்டார். அப்போது அந்த மனிதன், மன்னா, எனது முகத்தில் விழித்ததால் உங்களுக்கு அன்று ஒரு நாள் மட்டும் உணவு கிடைக்கவில்லை அல்லது சில தொல்லைகள் ஏற்பட்டன என்று கருதி எனக்கு மரண தண்டனை கொடுக்கிறீர்கள். ஆனால் இந்த காலையில் நான் விழித்ததோ ஒரு மாமன்னரான உங்கள் முகத்தில் விழித்த எனக்கு இந்த உலகையை விட்டுச் செல்லும் மரண தண்டனை அல்லவா கிடைத்துள்ளது? அப்படியானால் உங்கள் முகமா அல்லது என் முகமா அதிக அவசகுணம் உடையது என்று மக்கள் தீர்மானிக்கட்டும் என கூறினான். இதை கேட்ட மன்னர் திடுக்கிட்டார். தனது அறியாமையை எண்ணி வெட்கப்பட்டார். ஒரு மனிதனின் உருவத்தை வைத்தோ அல்லது தற்செயலாக நடக்கும் நிகழ்வுகளை வைத்தோ ஒருவரை அபசகுனம் என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய தவறு என்பதை உணர்ந்தார். உடனடியாக அந்த மனிதனின் மரண தண்டனையை ரத்து செய்து அவனுக்கு பொற்காசுகள் வழங்கி அனுப்பி வைத்தார். இந்த சரியான யோசனையை வழங்கியது தெனாலிராமன் தான் என்பதை அறிந்த மன்னர் மூட நம்பிக்கையிலிருந்து தன்னை விடுவித்ததற்காக அவருக்கு பாராட்டுக்களை தெரிவித்தார். இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான தெனாலிராமன் கதைகளை தொடர்ந்து கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.